120 வாட்ஸ் சார்ஜிங் ஃபாஸ்ட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் 11i ஹைப்பர் சார்ஜ் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. டிசைன் அண்டு லுக்குன்னு வரும்போதில் பிளாஸ்டிக் பெல்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நீட் அண்ட் க்ளீனான லைட்னிங்கில் மட்டும் கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு பேக் ஷியோமிங்கிற பிராண்டிங் தவிர்த்து பேக்கில் ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருந்தது. அதுவே இம்ப்ரெசிவாக பார்க்கவும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த கேமராஸில் 3 கேமராஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு 4 கேமரா மாதிரி தெரியும், ஆனால் 3 கேமரா செட்டப் பார்க்க சூப்பராகவே கேமரா மாடல் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் 6.67 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய அமலட் பேனலில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ரீன் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். டிஸ்பிளே வழக்கம் போல தான் அமலட் ஸ்க்ரீன். இந்த ஃபோனில் டிசைன் வைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பாக்ஸியான டிசைன். ஐஃபோன்லேருந்து தான் இப்போ எல்லா பிராண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்மி அதை பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த பாக்ஸியான டிசைன் உண்மையாகவே கொஞ்சம் இன்ஹால் ஃபீலுக்கு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐஆர் பிளாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்க தான் அந்த ஐஆர் பிளாஸ்டர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோனில் HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங்கும் இருக்கும். 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. அவுட்டோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதுலையும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. வீடியோ ஸ்ட்ரீமிங் HD குவாலிட்டி 4Kன்னு போகும்போதுலையும் நல்ல ஸ்ட்ரீமிங் அந்த 120 ஹெர்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்பிளேயை பற்றி பேசணும் அப்படின்னா அமலட் ஸ்க்ரீன் குறை சொல்கிற மாதிரி இருக்காது தான். அமலட் ஸ்க்ரீன்லேயும் நல்ல பஞ்சியான கலர்ஸ் இன்னும் பார்க்க ரொம்பவே நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஷியோமின்னு சொல்லலாம். இப்போது அப்பப்போ எனக்கு ரெட்மின்னு வேறு வந்துடுது. இப்போ ரெட்மி வேறு ஷியோமி வேறுன்னு ஆயிடுச்சு. இந்த ஃபோன் ஷியோமி சைட்லேருந்து வந்திருக்கு. அப்பப்போ எங்கேயாவது தப்பாக ரெட்மின்னு சொல்லிடுறேன். இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹைலைட்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைஸிங் வைஸில் கொஞ்சம் டவுன்கிரேடாக இருந்துச்சோ அப்படின்னு தோணுச்சு. பர்ஃபார்மன்ஸில் ஸ்மூத்தாக தான் ரன் ஆச்சு. டைமென்சிட்டியோட 920 இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ராசர் வைஸில் உண்மையாகவே குட்டான ஒரு ப்ராசர்னு சொல்லலாம். ஆனால் இந்த ப்ரைஸிங்க்கு ஏற்கனவே டைமென்சிட்டியோட 1200 இருக்கும்போது 920 எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு கொஞ்சம் கேட்குற மாதிரி கேள்வி இருந்தது. அதுக்கு காரணம் இந்த ஃபோனோட பேட்ரிஸாக இருக்கலாம். பேட்ரிஸில் சார்ஜராக இருக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் இருக்குது. ஏன்னா அந்த ஃபோனோட மெயின் ஹைலைட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்தா அந்த 120 வாட்ஸ். என்னன்னா 11iலேருந்து ஹைப்பர் சார்ஜ் டிஃப்ரெண்ட் ஆகாது. இங்கே தான் 120 வாட்ஸ் சார்ஜ் இருக்குது. பேட்டரி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 11iலேருந்து இங்கே 4500 mAh தான் இருக்குது. 11iல 5160 mAh இருந்தது. ஹைப்பர் சார்ஜில் 4500 mAh தான் இருக்குது. கேமராஸ்னு வரும்போதில் ப்ரைமரியாக ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சென்சார் 1.9 அப்ராக்சரில் டுவெல் பிக்சல் டெக்னாலஜியில் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. 108 மெகாபிக்சல் வழக்கமாக 10 சீரீஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அதிகமாக சேலான ஃபோன் இந்த 108 மெகாபிக்சல்னாலேன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபோன் செகண்டரியாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவை 2.2 அப்ராக்சரில் அல்ட்ரா வைட் சென்சார் 120 டிகிரி வரைக்குமான ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் இதிலையாவது கொஞ்சம் அப்டேட்டாக ஒரு 12 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை பண்ணலை. ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ 2.4 அப்ராக்சரில் மேக்ரோ சென்சார் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஒரு டீசெண்டான கேமரா செட்டப் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு ப்ரைமரி ஓகே, மற்ற 2 கேமராஸ் ஓகே, ரொம்ப ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இங்கே 4Kஸ்க்கான வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி பஞ்ச் ஹோலாக கொடுத்துருந்தாங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருந்தாங்க. ஓகே, செல்ஃபி 16 மெகாபிக்சல் தான் அப்படிங்கிறது ஓகே, ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அப்கிரேடுக்காக எதாவது பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. 180 1080p வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் வெயிட் என்னமோ கம்மியான மாதிரி தெரியல. 207 கிராமுக்கான வெயிட் இருக்குது. 8.3 மில்லிமீட்டருக்கான திக்னஸோடு தான் வருது ஃபோன். இங்கே 12.5 என்ஹான்ஸ்ட் அந்த வெர்ஷன் Mi 8 வந்து ரன் ஆகுது. இது வந்து ஓரளவுக்கு சூப்பர்னே சொல்லலாம். என்ன காரணம்னா அடுத்து இவங்க 13ஓட அப்டேட்டும் தருவாங்க. அதில் பிரச்சனை இருக்காது. Android 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து வருது. Mi 12.5 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனிமேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய இன்பில்டான ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் Mi ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது. அமேசான் பொறுத்த வரைக்கும் நான் அதை ப்ரைஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 27,000 மேலே இருந்து 29,000 8 பேஸ் வேரியண்ட்டாகவும் 8,128 8,256 அந்த மாதிரி வேரியன்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 27 ஸ்டார்ட் ஆகி 29 வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருந்தது. ஓகே, எனக்கு என்னென்னா இங்கே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 11i அண்டு 11i ஹைப்பர் சார்ஜ் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மட்டும்தான் அப்படிங்கிறதான் தோணுச்சு. இடையில கொஞ்சம் ஃப்ளோ ஆயிடுச்சு. இந்த 2 ஃபோன்ஸில் எனக்கு வந்து 67 வாட்ஸே போதும் அப்படின்னா நம்ம 11iயே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 120 வாட்ஸ் நான் ஃபீல் பண்ணியே ஆகணும், எப்படி இருக்குன்னு தெரியணும்னா இந்த ஹைப்பர் சார்ஜை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸிங் கொஞ்சம் ஓவராக தோணுச்சு. வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. என்னோட ஒப்பீனியன் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க.